செந்தில் பாலாஜி கைதை மறைப்பதற்காகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை திமுக அரசு கைது செய்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இபிஎஸ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. வயநாட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினால் காங்கிரஸ் கட்சி பொறுத்துக் கொள்ளாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்கள் குடும்பங்களை எல்லாம் குறிவைத்து நீங்கள் தாக்குகிறீர்களே, இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி இந்த உலகத்தில் எந்த நாட்டிலாவது இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யாரெல்லாம் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குரலை நசுக்க வேண்டும் என்று அரசியல் செய்கின்ற கட்சி பாஜகவாக இருந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அம்மனுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. வஞ்சூரில் கிராமவன தேவதையான வஞ்சியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆடி வெள்ளியையொட்டி அம்மன் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தார். பொதுமக்கள் காலை முதலே பயபக்தியுடன் அம்மனை வணங்கி சென்றனர். மேலும் பக்தர்கள் பொங்கல் வைத்து வஞ்சியம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வடமாடு இறுதிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. பிள்ளையாரேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள திருச்சின்னமுடைய ஐயனார் கோயிலில் புரவி எடுப்பு விழாவையொட்டி வடமாடு இறுதிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு, பாத்திரங்கள், மிதிவண்டி உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. இதனை சுற்றுவட்டாரத்திலிருந்து ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தூத்துக்குடியில் ஐஸ்கிரீம் கடையில் பணத்தை கொள்ளையடிக்கும் புள்ளிங்கோ திருடர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. டூவிபுரம் 2வது தெருவில் பெருமாள் என்பவரது கடையில் சுமார் 50,000 ரொக்கம் மற்றும் கூன் ஐஸ்களை 3 பேர் சேர்ந்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கல்லாவில் செல்லாத 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் இருந்ததை எடுத்த திருடர்கள் கோபத்தில் அதனை கடையில் தூக்கி வீசிவிட்டு சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆடுகளை கடித்துக் கொன்றது நாய்கள் என்பது தெரியவந்துள்ளது. தேவஸ்தானம், திம்மாம்பேட்டை, தும்பேரி ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மர்ம விலங்குகள் கடித்து ஆடுகள் உயிரிழந்தன. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சிறுத்தை நடமாட்டம் இருக்குமா என்ற அச்சத்தில் இருந்து வந்தனர். புகாரின் பேரில் வனத்துறையினர் தலைமையில் மேற்கொண்ட ஆய்வில் சிசிடிவி காட்சிகள், கால் தடங்கள் ஆகியவற்றை வைத்து ஆடுகளை நாய்கள் கூட்டம்தான் கொன்றது தெரியவந்தது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி பிசியோதெரபி மற்றும் பார்மசி கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிபிஜி பிசியோதெரபி கல்லூரியின் 20வது ஆண்டு மற்றும் பார்மசி கல்லூரியின் 1ஆம் ஆண்டு என 2 கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இக்கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிசியோதெரபி துறையைச் சேர்ந்த 450 பேருக்கும் பார்மசி துறையைச் சேர்ந்த 150 பேருக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்வியாண்டில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் அளித்து நிறுவன தலைவர் கௌரவித்தார். தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதற்கான திட்டத்தை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது.
புதுச்சேரியில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று கல்லூரியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பை தொடரும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். இதேபோல முதலமைச்சரின் புதுமை பெண் என்ற புதிய திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த 500 கல்லூரி மாணவிகள் மற்றும் பணிபுரியும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 75% மானியம் அல்லது 1 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். மண்ணின் மகள் திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த 18 முதல் 40 வயதுள்ள பெண்களுக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வனப்பரப்பில் யூக்கலிப்டஸ் மரங்கள் நடுவதால் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வனத்துறைக்கு சொந்தமான காடுகளை அடித்து யூக்கலிப்டஸ் மரங்களை நட தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் நாளுக்கு நாள் விவசாய சாகுபடி நிலங்கள் குறைந்து வருவதாக கவலை தெரிவித்தனர். இதே நிலை நீடித்தால் நாம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அச்சம் தெரிவித்தனர். காகித ஆலை வேண்டுமா உணவு வேண்டுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் யூக்கலிப்டஸ் மரங்கள் நடுவதால் நீர்நிலைகளுக்கு மழைநீர் வருவது தடுக்கப்படுகிறதா என வல்லுநர் குழு ஆய்வு செய்து 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். திண்டுக்கல்லில் பினான்சியர் வீட்டின் பூட்டை உடைத்து 8 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தை சேர்ந்தவர் பைனான்சியர் கருப்பண்ணன். இவர் கடந்த மாதம் உயிரிழந்தார். இவரது வீட்டின் மாடியில் அவரது மகன் பாலசுப்ரமணியன் வசித்து வந்தார். இந்நிலையில் கருப்பண்ணனின் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 8 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 சவரன் தங்க நாணயம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வீட்டில் 3,76,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தூத்துக்குடியில் பள்ளிகளுக்கிடையே மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. கைப்பந்து போட்டியில் 60க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. போட்டியில் 14 வயது, 17 வயது, 19 வயது என 3 பிரிவுகளாகவும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக 6 பிரிவுகளிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. JEE தேர்வில் தேர்ச்சி பெற்ற திருச்சி மாவட்டம் பச்சமலையை சேர்ந்த முதல் பழங்குடியின மாணவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மாணவியை சிறப்பாக படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அமைச்சர் உதயநிதி அவருக்கு பேனா ஒன்றை பரிசீலித்தார். ரோஹிணி குடும்பத்தினர் விவசாயம் செய்ய ஏதுவாக டிராக்டர் ஒன்றையும் இலவசமாக வழங்கினார். மேலும் ரோஹிணியின் அண்ணன் சரவணனுக்கு துறையூர் பழங்குடியினர் நலத்துறையினர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கான ஆணையையும் வழங்கினார். தனது மேற்படிப்புக்கு தேவையான உதவியை செய்வதாக அமைச்சர் உதயநிதி உறுதியளித்துள்ளதாக மாணவி ரோஹிணி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். எங்கே கோச்சிங் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க. இது மாதிரி இந்த எக்ஸாம் எப்படிலாம் தெரியும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்கள் ஹெச்எம் சார் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு. என்ன ஆகுறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது மாதிரி நான் IAS IPS ஆகுறேன்னு சொன்னேன். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மரவள்ளிக்கிழங்கு மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றுப்படுகை கிராமங்களில் குறுகிய கால பயிர்களான கத்தரி, வெண்டை, மரவள்ளிக்கிழங்கு உள்ளிட்டவை பயிரிடப்பட்டன. கொள்ளிடத்தில் வெள்ளம் வராது என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் பயிரிட்ட நிலையில் தற்போது ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் 10 மாதத்தில் அறுவடை செய்ய வேண்டிய மரவள்ளிக்கிழங்கை 5 மாதத்திலேயே அறுவடை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெருத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.